எல்லா நபிமார்களும் என் மூலம் பெருமை அடைகின்றனர், ஆனால் நானோ அபு ஹனீஃபாவின் மூலமாக பெருமை அடைகிறேன். அல்லாஹ்வின் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் மீது எப்படி இட்டு கேட்றாங்க பாருங்க. இவங்க நேசிக்கிறாங்களாம். அல்லாஹ்வின் தூதரை நாங்க நேசிக்கிறோம், அல்லாஹ்வின் தூதருக்காக நாங்க மௌலிது பாடுறோம், கூத்தடிக்கிறோம், கும்மாள் அடிக்கிறோம். எங்களுடைய நேசத்தை நீ எப்படி குறை சொல்லுவ? நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க அவங்களுடைய நேசத்தை வெளிக்காட்டுவதற்கு இப்படித்தான் மௌலிது ஓதுவோம் இப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் மீது அவ்வளவு அப்பட்டமாக இட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கு. எல்லா நபிமார்களும் என் மூலம் பெருமை அடைகின்றனர், நானோ அபு ஹனீஃபா மூலமாக பெருமை அடைகிறேன்னு சொன்னா இது அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேர்ல சொன்னாங்களா? எந்த இடத்துல சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதருடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தும் ஹதீஸ்களாக பதியப்பட்டிருக்கேன். அப்படி பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல ஏதாவது ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கா? ஆனா என்னவா இவங்க நம்பக்கூடிய அந்த மதஹப் நூல்கள்ல இன்னைக்கு ஏற்றி வைத்துக் கொண்டு இதன் மூலம் அல்லாஹ்வின் தூதர்கள் நன்மை அடைகிறாங்க, பெருமை அடைகிறார்கள் சொன்னா இது அபத்தமாக இல்லையா? இது அநியாயமாக இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சட்ட நூல் இருந்தா அது தீட்டு கொளுத்தப்படணுமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக வழங்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். அப்படி வழங்கப்பட்ட சிறப்புகள் அல்லாஹ் எந்த அளவுக்கு அவருடைய புகழை உயர்த்தியிருக்கின்றான் என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், உமது புகழை நாம் உயர்த்திவிட்டோம் என்று சொல்லிவிட்டு முகமது அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக உம்மை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று திருமறை குர்ஆன் மூலமாக சொல்கின்றார். இன்னும் அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதரவர்களை சொல்கிறான் என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த மூமின்களுக்கு சொல்கின்றான், அல்லாஹ்வை விட அவனுடைய தூதரை விட அவன் பாதையில் போர்வதை விட உங்களுக்கு அவை விருப்பமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை வரை விரும்ப காத்திருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்கின்றார். அதே போன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தங்களை விட இந்த முஹம்மது முன்னுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ்வின் தூதர்களுக்கு உண்டான பல்வேறு சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வின் தூதரை எந்த அளவுக்கு நாம் விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்கள் மீது பாசம் வைக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனிலே சொல்வது மட்டும் அல்லாமல் ஒரு மூமினுக்கு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ஏற்றுக்கொள்வது ஒரு மூமினுடைய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஏகத்துவத்தை பல்வேறு மக்களுக்கு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் புரட்சியாளர்களை பற்றி சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் இவர் என்று பேசும் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு புரட்சியாளர் பற்றி எல்லாம் இன்னைக்கு வரலாறுல நாம் பிரட்டி பார்க்கலாம். அப்படி பிரட்டி பார்க்கும்போது அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் அவருடைய சமூக மக்களுக்கு மத்தியில எப்படியாக இருப்பார்கள் என்றால் குறிப்பிட்ட ஒரு சில பகுதியில் இருப்பாங்க, குறிப்பிட்ட சில நாடுகள் அந்த நாடுகள்ல பேசக்கூடியவராக இருப்பாங்க. அப்படி பேசினால் அப்படி பேசக்கூடியவர்கள் சில நூற்றாண்டுகளிலே அவர்கள் மறக்கடிக்கப்படுவாங்க. அவர் என்னதான் அந்த உலகத்தில் அவர்கள் மக்களுக்கு மத்தியில புரட்சிகள் செய்திருந்தாலும், புரட்சிகளை ஏற்படுத்தியிருந்தால், மக்களுக்கு மத்தியில் மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தாலும் அவருடைய அந்த நினைவு கூறக்கூடிய தன்மை, அவர்களை பற்றி பேசக்கூடியது எல்லாம் சில நூற்றாண்டுகள் இருக்கலாம், சில ஆண்டுகள் இருக்கலாம், மறைக்கப்பட்டு மறந்து வேறு திசையின் பக்கம் செல்வாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புரட்சி என்பது இந்த ஏகத்துவத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினாங்களே, அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியதன் மூலமாக இன்று உலகமெங்கும் ஒரு பெயர் ஒலித்துக் கொண்டு ஒவ்வொரு மூமின்களுடைய உள்ளத்திலையும் இருக்கு என்றால் அது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் இங்க உட்கார்ந்து பேசுறோம். இது மாதிரி உலகம் எங்கும் சரி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் அவருடைய பெயர் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு அமல்களிலையும் அவருடைய பெயர்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மூமின்களுடைய இஸ்லாமியருடைய அந்த வாழ்க்கையில நடைமுறையில அல்லாஹ்வின் தூதர்கள் எதை போதித்தார்களோ அந்த போதித்த அந்த போதனை வாழ்வியலாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருக்கு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர்கள்
ஒரு கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த இறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு வஹி செய்தியை கொடுக்கிறான். ஒரு ரமலான்ல கொடுக்கின்றான். இப்படி ஒவ்வொரு ரமலான்லையும் கொடுக்கப்பட்ட வஹி செய்தி அனைத்தையுமே ரிஹர்சல் பார்க்கக்கூடிய வகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர்களிடத்துல அந்த இறக்கப்பட்ட வஹி செய்தியை அவர்களுக்கு என்ன செய்வான்னா ஓதி காட்டுவதற்குண்டான வகையில ரமலானுக்கு வருவான். வரப்பட்டவர்களுக்கு அந்த ரிஹர்சல் நடக்கும். இப்படி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒரு இறுதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர்களுக்கு எச்சரிக்கை மணியாக அல்லாஹ்வின் தூதர் உலகத்தை விட்டு நம்ம எல்லாம் பிரிய போறார்கள் என்பதை அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த இடத்துல காட்டுறான். அப்படி காட்டும் போது அந்த ரமலானிலே ஹிஜ்ரி 10வது ஆண்டு, அந்த ஆண்டிலே அல்லாஹ் அவர்களிடத்துல 2 முறை ஓதி காட்ட சொல்றான். அல்லாஹ்வின் தூதர்கள் பார்க்கிறாங்க, என்ன ஒரு மாற்றமாக இருக்கே, எப்போதும் ஒரு முறை ஓதி காட்டுவாங்க, இப்போது 2 முறை ஓதி காட்டுவதற்குண்டான நிலையை இங்கே அல்லாஹ் காட்டுகின்றான் என்றால் நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. இதுதான் முதல் அறிகுறியாக அல்லாஹ்வின் தூதர்களுடைய அந்த இறுதியாக இருக்கக்கூடிய நிகழ்வுல முதல் அறிகுறியாக அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அப்படி ஏற்படுத்தக்கூடிய இந்த நிலையில இது எப்போது நடக்குது? ரமலான் மாசத்துல நடக்கு. ரமலானுக்கு பிறகு ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் இந்த மாதம், அதுக்கு முன்பாக 3 மாதங்கள் இருக்கு. 3 மாதங்களுக்கு முன்பாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை போட்டுட்டான். இந்த உலகை விட்டு நீங்கள் பிரிய செல்கிறீர்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் காட்டிவிட்டான். காட்டிய பிறகு அல்லாஹ்வின் தூதரவர்கள் அதற்கு முன்பு வரைக்கும் எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு அல்லாஹ் எந்த விஷயங்களை வணக்க வழிபாடுகள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மக்களுக்கு எடுத்துரைத்துட்டார்கள். எடுத்துரைத்த அந்த மக்களுக்கு அதை போதித்து நிறைவு செய்துட்டாங்க. ஆனா ஒன்றே ஒன்று குறைவாக என்ன? ஹஜ்ஜுடைய அந்த கிரியை பற்றி அவர்கள் மக்களுக்கு மத்தியில இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த துல்ஹஜ் மாதத்துல நமக்கு அறிவிப்பு செய்யறாங்க. எப்படி அறிவிப்பு செய்யறாங்கன்னா, இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு அடுத்த ஹஜ்ஜிலே நான் உயிரோடு இருப்பேனா என்பது தெரியாது. ஆகையால் இந்த ஹஜ் கிரிகையில வணக்க வழிபாடு விஷயங்களிலே அனைத்தையும் நான் உங்களுக்கு எடுத்துரைத்துட்டேன். ஆகையால் இந்த ஹஜ் கடமையில நீங்கள் என்னை பின்தொடருங்க, நான் இருப்பேனா என்பது தெரியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன உடனேயே சஹாபாக்களுக்கு மத்தியில எப்படி ஒரு தாய் தந்தையர்கள் பிள்ளைக்கு உபதேசம் செய்யும் போது அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர்களை பின்தொடர்வதற்குண்டான ஒரு நிலையை கையாளுறாங்க. அப்படி கையாளக்கூடிய நிலையில ஒவ்வொரு நிகழ்வாக அல்லாஹ்வின் தூதர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர்களுடைய அந்த விடைபெறக்கூடிய ஹஜ்ஜுடைய நிகழ்விலே இறுதி பேருரை நிகழ்த்துறாங்க. இறுதி பேருரை நிகழ்த்தும் போது சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ்வின் தூதர்களுடைய அந்த 23 ஆண்டு கால பிரச்சார பணிகளில் எதையெல்லாம் மக்களுக்கு சொல்லப்பட்டதோ, அப்படி சொல்லப்பட்ட செய்திகளிலே எதையெல்லாம் மக்களுக்கு இன்னும் நினைவு கூறக்கூடிய வகையில் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக எந்த செய்தியை அவர்களுக்கு அந்த இஸ்லாமிய வாழ்வியலுக்கு தகுந்தாற் போல அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் முடிவு செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அந்த இறுதி பேருரை நிகழ்த்துவதற்கு தயாராகிறாங்க, ஆயத்தமாகிறாங்க. ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பேருரையை நிகழ்த்தி கொண்டே போறாங்க. அப்படி நிகழ்த்தி கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சபையத்தில் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, மக்களை நோக்கி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறார்கள் என்றால், நான் இந்த தூதுத்துவ பணியை உங்களிடத்தில் சரியாக எடுத்துரைத்திட்டனா என்று அல்லாஹ்வின் தூதர்கள் கேட்கிறாங்க. என்னை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க, என்னை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள், அப்படி விசாரிக்கப்பட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்வீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்போது நாங்கள் சொல்வோம், உங்களுடைய தூது செய்தியை நீங்கள் எடுத்துரைத்தீர்கள், அதை நிறைவேற்றி விட்டீர்கள், உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் நலனை நாடிவிட்டீர்கள், உங்கள் மீது உள்ள பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாங்கள் அங்கே சாட்சி பகர்வோம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உங்களுக்காக நீங்கள் செய்த இந்த பணியை ஒன்று விடாமல் அனைத்தையும் நிறைவாக செய்து விட்டீர்கள் என்பதை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சாட்சி பகர்வோம் என்று அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்றான். சொன்னவுடைய அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த மக்களை காட்டி வானத்தை நோக்கிவிட்டு, யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி, இதற்கு நீயே சாட்சி, யா அல்லாஹ், இந்த மக்கள் சொல்லக்கூடிய
இந்த வார்த்தைக்கு நீதான் சாட்சி என்று அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்கி அந்த இடத்துல மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். அப்போது மனித உரிமைகள் குறித்து அங்கே மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. மினாவில் நடத்தப்பட்ட இந்த உரை இது எந்த நாள் என்று கேட்கிறாங்க. இந்த நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவார்கள் என்று சொல்றாங்க. இந்த நாள் புனிதமான நாள் அல்லாஹ் என்று சொல்றாங்க. இந்த மாதம் எந்த மாதம் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதருமே அறிந்தவர்கள் என்று மக்கள் சொல்றாங்க. இந்த மாதம் புனிதமான மாதம். இந்த நகரம் எப்படின்னு கேட்கிறாங்க. இந்த நகரம் மக்கள் சொல்றாங்க அதுவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு இது புனிதமான நகரம் என்று சொல்லிவிட்டு இந்த நாள் இந்த மாதம் இந்த நகரம் எப்படி புனிதமானதோ அதே போன்று உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய மானம் மரியாதைகள் அனைத்தும் புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் இந்த மனிதனுடைய உரிமை குறித்த அந்த இடத்துல மக்களுக்கு போதிக்கிறாங்க. ஏன் அப்படி இந்த விஷயத்துல மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய சொன்ன விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. அப்படி ஏராளமாக இருக்கக்கூடிய செய்திகளிலே அல்லாஹ்வின் தூதர் அந்த இடத்துல மனித உரிமைகள் குறித்து ஏன் உரைக்கிறாங்க? இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு இந்த விஷயத்துல தான் மக்களிடத்துல அலட்சியம் அதிகமாக இருக்கு. மக்களிடத்துல பொடும்போக்கு அதிகமாக இருக்கு. மக்களிடத்துல கவனக்குறைவு அதிகமாக இருக்கு. ஒருத்தருடைய உடைமைகள் விஷயத்துல ஒருத்தருடைய மான மரியாதை விஷயத்திலே எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாங்க. ஒருத்தரை பற்றி பேசக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வை பற்றி சர்வ சாதாரணமாக பேசுறாங்க. அவனுடைய மானம் அவனுக்கு உரியதானே, அவனுடைய மானம் அவனுக்கு உரியது. அதை அல்லாஹ்வின் மான மரியாதை புரிதமாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு அடுத்தவர்களை பற்றி சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்காங்களா இல்லையா? பேசி திரிகிறாங்களா இல்லையா? இது அல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யறான் திருமறை குர்ஆன்ல. வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம் பேசி திரிபவனுக்கு கேடு, அவன் உத்தமாவில் எறியப்படுவான். உத்தமா என்றால் என்னவென உனக்கு தெரியுமா? அது அல்லாஹ்வினால் மூட்டப்பட்ட நெருப்பு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல சர்வ சாதாரணமாக நண்பர்களை பற்றியும் உறவினர்களை பற்றியும் நெருங்கி பழகக்கூடியவர்களை பற்றியும் போற போக்கில் ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிட்டே இருக்கிறமே. அவனை பத்தி தெரியாதா? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தன்மை தெரியாதா? இவன் தன்மை தெரியாதா? இதுல இன்னைக்கு என்ன நிகழ்வுனா ஒரு காலகட்டம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்ததுன்னா இந்த புறம் பேசுவதற்கு ஏன்பா பெண்களை போல பேசுறேன்னு வாங்க. ஆனா இன்னைக்கு இந்த போன் வந்ததுதான் போதும். இன்னைக்கு வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் போன்ல இதெல்லாம் வருதோ அதை பத்தியெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. அதுல வந்த செய்தி அப்படி பார்த்து ஃபார்வேர்ட் பண்ணிடணும், அப்படி எல்லாத்துக்கும் கொண்டு போயிடணும். ஒரு செய்தி வருதுன்னா நான் தான் முதன்மையாக போட்டேன் என்று உலகத்துக்கு தெரியணும். இது யார்ப்பா முதல்ல போட்டா? அவர் அப்துல்லா போட்டாரு, அப்துல் ரஹ்மான் போட்டாரு இப்படின்னு தெரியணும். முதன்மையாக நான் போட்டேன். அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? அதுல இருக்கக்கூடிய தன்மை உண்மையா? போட்ட செய்தி கரெக்டா? இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இது பொய்யாக இருந்த அவதூறு ஆயிருமே. இது பொய்யாக இருந்த அவதூறு கேட்டால் வியாக்கியான வேற சொல்றது. மக்களுக்கு இந்த நிகழ்வுல என்னன்னா வியாக்கியான வேற சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நான் என்ன இல்லாததா சொல்றேன், நான் இருக்கிறது தானே சொல்றேன். மக்கள் இந்த விஷயத்துல அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேரர்களை மக்களுக்கு முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் அவருடைய மானம் அவருக்குரியது என்று எடுத்துரைத்திருக்காங்களே. அந்த நிகழ்வை பாருங்க. நான் இல்லாதத சொன்னா இருக்கிறத சொல்றதா குறை, இல்லாத சொன்னோன்னு வைங்க அது அவதூறுல போயிடும். இருக்கிறத சொல்றது குறைன்றது தெரியல, இல்லாத சொல்றது அவதூறு என்பது தெரியல. அதற்கு விளக்கம் வேற கொடுத்து கொண்டு அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், குறை கூறி புறம்பேசி திரிபவனுக்கு கேடு. அல்லாஹ்வின் தூதர் தனது இறுதி பேர் இருந்த சமுதாயத்துக்கு ஏன் இதுல அலட்சியமாக இருந்துருவாங்க, இதுல பொறும்போக்காக இருந்துருவாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த சமுதாயத்துடைய மக்களுடைய நன்மையை நாசமாக்கிடும். இந்த சமுதாயம் செய்கின்ற நன்மையை பாழாக்கி மறுமையில அவன் நஷ்டவாளியாக நின்றுவான் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர்கள் இறுதி பேரிலே சொல்றாங்க. அதே போன்று அடுத்தவருடைய பொருளாதாரம் அது அவருக்கு உரியது. அந்த விஷயத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு யாராவது கடன் வாங்கினா அந்த கடன் வாங்கக்கூடியதை திருப்பி கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடக்குதா? கடன் வாங்குறாங்க, தேவைக்கு கடனை வாங்குறாங்க, தேவைக்காக கடனை வாங்கி கொண்டு அந்த கடன் வாங்கின என்னவோ தவறளித்த மாதிரி பின்னாடியே தெரியக்கூடிய நிகழ்வா இருக்கா இல்லையா?
பின்னாடியே அவன் தெரியும், அமாப்பிராணியா தெரியணும். கடனை கொடுத்தத ஒரு பாதுகாக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை கூட, ஒரு அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருளை கூட இன்னைக்கு திரும்பி பெறுவது இந்த சமுதாய மக்களிடத்துல எவ்வளவு பெரிய சவாலாக இருக்கு, எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கு. கொடுத்த பொருளை திரும்பி வாங்க முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம், அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தினுடைய நிலையை அவர்கள் காணும் போது மறுமையுடைய அதனுடைய நிலையை காணாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலையை கண்டு கொண்டு அந்த பொருளாதாரம் கண்ணை மறைக்குது. மறைக்கிற நிலை அவருடைய அவருக்குரியதாச்சே, இது நமக்கு கிடையாது. ஒருவர் மனம் உகந்து கொடுக்கக்கூடியதை தவிர்த்து நாம் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டால், அது எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஹராமாச்சே. அது அல்லாஹ்வின் தூதர் தடுத்திருக்காங்களே. அடுத்தவருடைய பொருளாதாரம் அவருக்குரியதாச்சே, இது நம்ம எடுக்கக்கூடாது என்ற நிலை இன்னைக்கு இருக்கு. அப்படி இல்லை, இல்லையே. அதே அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடியது அடுத்ததாக சொல்றாங்க, மூமினை பத்தி முஸ்லீம் எப்படி இருக்கணும், முஸ்லீமுடைய நிலை எப்படி இருக்கணும் என்று சொல்லும் போது, எவரது நாவின் கையின் தொல்லையிலிருந்து பிற முஸ்லீம் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்களே நல்ல முஸ்லீம் ஆவார். சிறந்த முஸ்லீம் யாரா? யாருடைய நாவிலும் யாருடைய கையின் தொல்லையிலிருந்து முஸ்லீம் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர்தான் நல்ல முஸ்லீம். மக்களின் உயிர்களில் இருந்து உடைமைகளுக்கும் அபயம் அளிப்பவரே அவர் நல்ல மூமின் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்பவரை பற்றி சொல்றாங்க. இறுதி பேரர்கள் நிகழ்த்துறாங்க. ஒரு தாய் தந்தையர்கள் எப்படி பிள்ளைக்கு அவர்களுக்கு பாடம் எடுத்து அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு உண்டான நிலையில் ஒரு ஆசிரியர் எப்படி போதிப்பார்களோ அதுபோல் மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்பவரே முஹாஜிர்கள் துறந்தவராவார் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுவதில் தனது உள்ளத்துடன் போராடியவர் ஷஹீதாவார், வீரிய தியாகி ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் எடுத்து சொல்றாங்க. சகோதரத்துவத்தை பற்றி சொல்றாங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லும் போது சகோதரத்தை பற்றி சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான், முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான் சொல்லிட்டு, நீங்கள் மறுமையிலே இறைவனை சந்திப்பீர்கள், இறைவனை சந்திப்பீர்கள். அப்போது உங்களிடம் உங்களுடைய செயல் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு நீங்கள் மற்றவருக்கு உங்களை கருத்துக்களை வெட்டி மாய்த்து கொண்டால் இது குறித்து அல்லாஹ் உங்களுக்கு அந்த இடத்துல விசாரிப்பான், தண்டனை உண்டு, இதற்காக தண்டிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார். மனித உரிமையை பற்றி சொல்றாங்க, சகோதரத்துவத்தை பற்றி சொல்றாங்க. இன்னைக்கு இந்த சகோதரத்துவம் என்பது எந்த அளவுக்கு அலட்சியமாக்கப்பட்டிருக்கு. அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பிகள் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் இருந்தா ஒரு சாதாரணமான ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனைக்கு பார்த்தால் செய்திகளை பார்க்கிறேனே, பாப்பா ஒரு விட்டுட்டு போன சொத்துக்காக அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில சண்டை. அவர் அண்ணன் தம்பியை வெட்டிட்டாரு, தம்பி அண்ணனை வெட்டிட்டார். என்னப்பா பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு அற்பத்திலும் அற்பமான இந்த உலகத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு சொத்துக்காக சகோதரியை வெட்டக்கூடிய நிலை, இது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு, எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கு. ஒரு அற்பமா விட்டு செல்லக்கூடிய இந்த உலகத்தில் நாம் எத்தனை கோடிகளை சேர்த்து வைத்தாலும் சரி, நாளை நம்மை மறுமையிலே இந்த மண்ணை இந்த உலகை விட்டு போகும்போது மண்ணுக்குள்ள போட்டு பிழைப்பார்களை தவிர்த்து இந்த பொருளாதாரம் ஒன்றுமே நம்மளுக்கு பயன் தராதே. இந்த பொருளாதாரத்தை போட்டு பிழைப்பார்களா? நாம் சேர்த்து வைத்த செல்வத்தை வைத்து வெள்ளிகள் தங்கங்கள் குவியை வைத்து ஓடினாலும் சரி, அப்படி மூடப்பட்ட அந்த தங்கம் வெள்ளி நம்மளுக்கு பயன் தருமா? பயன் தராதே. அப்படி இருக்க சகோதரருக்கு மத்தியில் என்ன ஒரு அற்பமான ஒன்றுக்காக வெட்டி மாறணும்? அதை அல்லாஹ்வின் சொல்றாங்க. சகோதரத்துவத்தை பற்றி போதித்து விட்டு அல்லாஹ்வை சந்திப்பீர்கள். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டி மாய்த்துக் கொள்வீர்களே, அது குறித்து நீங்கள் விசாரிப்பீங்க எச்சரிக்கை செய்யறாங்களே. இந்த இப்படி எச்சரிக்கை செய்யப்பட்ட இந்த நிகழ்வு இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிவிட்டு போன இந்த போதனை எங்க காத்துல பறக்கா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு அண்டை வீட்டாரை பற்றி போதிக்கிறாங்க. சஹாபாக்கள் என்று சொல்றாங்க, அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் போது எங்கே நம்முடைய சொத்துக்கள்ல பங்கு கொடுத்துற சொல்லுவாங்களோ, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களுக்கு நீங்க பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ என்று நாங்கள் அஞ்சும் அளவுக்கு அண்டை வீட்டாரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைத்தாங்க. அவர்களிடத்தில் எப்படி நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. அவர்களிடத்தில் எப்படி பாசம் கொள்ள வேண்டும், எப்படி பழக வேண்டும்
என்பதை பற்றி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த வீட்டார் இடத்துல பழகக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க போய்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, முன்பு ஒரு காலம் இருந்தது, இந்த ஊருக்குள்ள யாராவது புதுசா வந்தா அடையாளம் காணும் அளவுக்கு இருக்கும். யாராவது புதுசா வந்திருக்காரு, யார் அது அப்படின்னு வாங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்தானே தெரியாத அளவுக்கு இருக்கு. பக்கத்து வீட்டில் ஒரு கொள்ளையே போனாலும் சரி, அடுத்த நாள் ஏதாவது குகுன்னு இருந்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு பக்கத்து வீட்டில் யாராவது மாறி போயிருந்தா கூட, வீடு வாடகைக்கு மாறி போனா கூட, மாறி போனவங்க புதுசா யார் இருக்கா மாறிட்டாங்களோ இப்படின்னு தெரியும். இந்த அளவுக்கு அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரருக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு அறியாமல் இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் இதையெல்லாம் அலட்சியம் கொள்ளுமோ, இதையெல்லாம் அவர்கள் அற்பமாக கருதுவாங்களோ, அதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க. இன வெறியை பற்றி எச்சரிக்கை செய்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு இன வெறி அந்த மக்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர்கள் வாழ்ந்து கொண்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு இனவெறி இருந்தது. இந்த இனவெறியை ஒழித்தது எப்படி? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த ஏகத்துவம், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற அந்த ஓரிரை கொள்கை இருக்கக்கூடிய அத்துணை இனவரையும் ஒழித்தது. ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தது. வெள்ளைய கருத்த குறைசி, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், வசதியை வைத்துக் கொண்டு ஏற்றத்தாழ்வு, இப்படி பல நிகழ்வு மூலமாக ஏற்றத்தாழ்வுகள் கற்பித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் தூதர்கள் ஒழித்தது எப்படி? இந்த ஏகத்துவத்தை போட்டாங்க. சொல்றாங்க, இந்த அளவுக்கு சொல்றாங்க, மக்களே உங்களுக்கு ஒரே இறைவன் தான், உங்களுடைய தந்தை ஒருவர் தான், ஒரு அரபி அல்லாதவை விட சிறந்தவர் இல்லை, ஒரு கருப்பர் சிவப்பரை விட சிறந்தவர் இல்லை, ஒரு சிவப்பர் கருப்பரை விட சிறந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு இறையச்சத்தை சொல்றாங்க. இறையச்சத்தை தவிர, இறையச்சம் யாருக்கு அதிகமாக இருந்து நல்ல அமல்கள் புரியக்கூடிய, தொழுகை நிலைநாட்டக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அனைத்து விதமான கடமைகளை நிறைவேற்றாங்களோ அவர்களை தவிர்த்து விட்டு என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இதை இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ சட்டங்கள்லாம் போடுறாங்க, என்னென்ன சட்டங்கள்லாம் போட்டு பார்த்தாச்சு. ஆனால் இன்றளவும் இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த இனவெறி, மொழிவெறி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒழிக்கப்பட முடியல. ஆனால் இஸ்லாம் ஒழித்து காட்டியது, அன்றும் ஒழித்து காட்டியது, இன்றும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு தாழ்த்தப்பட்டவராக கருதப்படுறாரா, அவரை இந்த உலகம் ஒதுக்குதா? ஒதுக்கப்பட்ட மனிதர் இன்றைய தினம் இந்த நொடியில லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்று ஒருத்தர் ஈமான் கொண்டுட்டா எல்லா சகோதரரும் வந்துடும். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. அவர் தொழுகை வந்தா அவர் இமாமத் செய்யலாம். அவர் முன்னாடி நின்று பின்னாடி எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வசதி படைத்தவர் இருந்தாலும் சரி, கருப்பர் இருந்தாலும் சிவப்பர் இருந்தாலும் வசதி படைத்தவர் இருந்தாலும் அவர் அங்கே நின்று தொழுகையை நடத்தலாம். அப்படி தொழுகையை நடத்துவதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த கொள்கையை முன்வைத்திருக்கு, கொள்கையின் மூலமாக ஒழித்து காட்டிருக்கு. ஆனா நாட்டில் எவ்வளவோ சட்டம் போடுறாங்க, இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்க முடியல. சமீபத்தில் நடந்த நிகழ்வு ஒரு டிவி நிகழ்ச்சியில சொல்றாங்க, பேசுறாங்க. ஒரு தரப்பு என்னவா, வீட்டுடைய முதலாளிமார்கள் பெண்கள், வீட்டுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய பெண்கள், ஒரு புறம் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், வீட்டு வேலைக்காக இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு மத்தியில அங்கே டிபேட் நடக்குது. இவங்களை நீங்க வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் எப்படி பார்ப்பீங்க, இவங்க எப்படி உங்களை அணுகுறாங்க, வீட்டு வேலை செய்யற பெண்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய முதலாளிகள் உங்களை எப்படிமா பார்த்துக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. இப்படி கேட்டா அவர்களுக்கு மத்தியில செய்தியை சொல்றாங்க, எப்படி ஒரு காலகட்டத்தில் இரட்டை குவளை இருந்தது, எப்படி இருந்தது. தாழ்ந்த ஜாதியாக இருந்தா டீ கடைக்கு போனா அவன் டீ கிளாஸ்ல எல்லாம் டீ குடிக்க முடியாது, அங்க சிரட்டையில தான் குடிக்கணும். தேங்காவுடைய சிரட்டை இருக்க அதுல கொடுப்பாங்க. ஏன்? அவன் தாழ்ந்த ஜாதி, அவன் குடிக்கிற கிளாஸ்ல நான் குடிப்பேனா, எனக்கும் அவனுக்கும் ஒரே கிளாஸா, அவன் கொடுக்க கூடாது. அவன் வந்தான தாழ்த்தப்பட்ட ஜாதியாக கருதப்படக்கூடியவங்க வந்தா அவர்களுக்கு அதில் கூட சிரட்டையில கொடு, நாங்க உயர்ந்த ஜாதியாக இருக்குமே, அந்தஸ்து படைத்தவர்களாக இருக்கிறோமே, எங்களுக்கு நீ கிளாஸ்ல தான் கொடுக்கணும். இப்படி இருந்தது. அதையெல்லாம் இன்னைக்கு ஒழிச்சுட்டோம் நினைக்கிறாங்க, ஒழிக்கல. அது நவீனமாகப்பட்டு ஒவ்வொரு நிலவாக இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கு. அதை சொல்றாங்க, நாங்கள் அவங்க வீட்டில் வேலை செய்கிறோம்மா, அவங்க பேட்டியில் சொல்லும்போது அவங்க வீட்டில் வேலை செய்கிறோம், அங்கே வேலை செஞ்சா
அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அந்த உணவை அந்த நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க, மிச்சமாகி மறுநாள் தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் மிச்சமான அவங்களுக்கு தானே ஏன்னு கேட்குறாங்க. எதிரில் இருக்கக்கூடிய அந்த முதலாளித்துவம் படைத்தவர்கள்ட்ட, உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்குறாங்க, ஏமா அப்படி கொடுக்குறீங்கன்னு சொன்னால், ஆமாம் அந்த மாதிரி மிச்சமாகிறது அவங்களுக்கு தானே கொடுப்போம், ஏன் முத நாளே கொடுத்தாயின்ற கொஞ்சம் சூடாக இருக்கும்போது வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு உணவை கொடுத்தாயின்னு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இன்னொன்று சொல்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஒரு தனி தட்டாத அவங்க எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் தனியாக தட்டு வச்சுருக்கோம். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், கிளாஸுக்கு தனியாக அவங்க டீ குடிக்கிறது தனியாக கிளாஸ் வச்சுருக்கோம். ஏன் அப்படி பண்ணுறீங்க, அவங்களும் மனுஷங்க தானே, அவர்களும் மனிதர்கள், நீங்கள் எப்படி மனிதர்களோ அவர்களும் மனிதர்கள் தான். உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, வசதி இல்லை, பொருளாதாரம் இல்லை, உங்கள்கிட்ட அதற்காக வந்து வேலை செய்கிறாங்க, அதற்காக நீங்கள் அவங்களுக்கு தனி தட்டு தனி டம்ளரு இதெல்லாம் வச்சு நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவங்க பல இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, பல இடத்துக்கு செல்றாங்க, அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்பட்டுருமா இல்லையா, நோய் தொற்று ஏற்பட்டுருமே, அதுக்குத்தான் நாங்கள் இது மாதிரி பண்றோம் அப்படின்றாங்க. பெட்டை கோலை வந்து ஒழிச்சுட்டோன்றாங்க. என்ன சட்டம் போட்டாங்க, சமூகத்தில் வந்து பாதுகாப்பதற்கு தீண்டாமையை ஒழிப்பதற்கு பல்வேறு சட்டம் போட்டாச்சு. பாடத்திட்டத்தில் முதல் பக்கமாக கொண்டு வந்தாச்சு, தீண்டாமை இல்லை, தீண்டாமை ஒரு நோய், தீண்டாமை வந்து யாரும் கடைபிடிக்க கூடாது, பள்ளிக்கூடத்தில் இருந்து பாடத்தில் இருந்து போதிக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு அரசு கை கொண்டு கொண்டிருக்கு. ஆனா ஒழிக்கப்பட்ட முடிஞ்சதா, ஒழித்து விட்டார்களா, எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா வெளிப்படையாக பேசுறாங்க. அவங்களுக்கு நாங்க தனி தட்டு தான் வச்சிருக்கோம், தனி டம்ளர் தான் வச்சிருக்கோம், ஏன்னா அவங்க எங்களை போல இல்லையே, அவங்களுடைய ஜாதி வேறு, அவங்க வேலை செய்யறது வேறு, வெளியில பல இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, அதனால் அவர்கள் மூலமாக எங்களுக்கு நோய் தொற்று வந்துடும். அதில் நிருபர் கேட்குறாங்க, ஏமா அவங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்களே, அவங்களும் வெளியில இருந்து தானே வராங்க, வேற வேற இடத்துல இருந்து வருவாங்க, பல சொந்தக்காரங்க வந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா, அது எப்படி, அவங்க எங்க சொந்தமாச்சே, அவங்க எங்க இருந்து வந்தாலும் அவங்க சொந்தம், வெளியில இருந்து வந்து அவங்க மூலமா நோய் தொற்று வராது, அவங்க மூலமா எந்த பாதிப்பு வராது. ஆனா இந்த தாழ்த்தப்பட்டவர்களாக சொல்றாங்களே, தாழ்த்தப்பட்ட அவங்க தான் சொல்ற, நம்ம சொல்லல. இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு மனிதரையும் தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் என்று சொல்லாது, அனைவரும் சமம்தான். அந்த சமத்தை சொல்வதற்குத்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் இறுதி பேருரைகளை நிகழ்த்துறாங்க. கருப்பர் வெள்ளையரை சிறந்தவர் இல்லை, வெள்ளையர் கருப்பரையுடைய சிறந்தவர் இல்லை, ஏற்றத்தாழ்வு எந்த மக்களுக்கும் இல்லை, அனைவரும் ஆதமுடைய மகனாக ஒரே ஒருத்தர் வந்தாங்க, உங்களுடைய இறைவனும் ஒருவன் தான் என்று ஓங்க இழுத்து அதை வந்து சரி பண்ணாங்களே. எப்படி சரி பண்ண முடிஞ்சது? இந்த மாதிரி அறியாமை காலத்தில் விஷயங்கள் இருந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் அல்லாஹ்வின் தூதர்கள் குழி தோண்டி புதைத்தாங்க. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அறியாமை காலத்து அனைத்து காரியங்களையும் இரு பாதங்களுக்கு இடையில் போட்டு நான் மிதித்து விட்டேன், புதைத்து விட்டேன். அறியாமை காலத்தில் எப்படியெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருந்தது, அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் மூட பழக்கங்கள் அனைத்தையும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன், இரு பாதங்களுக்கு மத்தியில் போட்டு புதைச்சிட்டேன்றாங்க. அப்படி சொன்னா இன்னைக்கு இந்த ஆலிம் பெருமக்கள் நடத்தக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் இன்னைக்கு இந்த அறியாமை கால பழக்க வழக்கங்கள்ல மக்களிடையே இன்னும் விடுபடாத அளவுக்கு அவர்களுக்கு வருமானத்துக்காக, அவருடைய வயிற்று பழப்புக்காக, அவர்கள் பொருளாதாரத்துக்காக இன்னைக்கு தகவலையும் தாயத்துகளையும் ஓதி கொடுத்துக்கிட்டு பள்ளியாசல்ல தண்ணீரை ஓதி கொடுத்து இன்னைக்கு இந்த மாதிரியான அறியாமை கால பழக்க வழக்கங்கள்ல மக்களை வைத்திருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு தகடுகளை போடுன்றாங்க, தாயத்துகளை தொங்க விடுன்றாங்க. அல்லாஹ்வின் தூதரை செய்ய சொன்னாங்களா? அல்லாஹ்வின் தூதர் தடை செய்யப்பட்ட செய்தியாச்சே, அது கூட தெரியல. இது மூட பழக்க வழக்கம், இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தனுக்கு ஒரு நோய் பாதிப்பு வருது, ஒரு பொருளாதாரம் இழப்பு வருது, நீ வீட்டில் வந்து தகடுகளை மாத்திக்குப்பா, நான் எழுதி தரேன் அரபியில, அந்த அரபியில எழுதி கொடுக்கறத நீ வீட்டில் மாத்தினா உன்னிடத்தில் இருக்கக்கூடிய முசீபத்தெல்லாம் போயிடும், உனக்கு அணுகக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புக்கும் என்னிடத்துல நிவாரணம் இருக்குன்னு எழுதி கொடுக்குறாங்க. தாயத்துகளை தொங்க போட்டுக்கோ, நான் ஓதித்தர உள்ள இருக்கு யாபத்தை மடைச்சு கட்டித்தரேன், அதை கழுத்துல தொங்க போட்டுக்கோ, உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது.
பாதிப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? பாதிப்பை ஏற்படுத்துவதற்குனா ஆற்றல் யார் இடத்துல இருக்கு? அது அல்லாஹ் இடத்துல இருக்கு. ஆனா என்னவா, தகடுகளை போடு, தாயத்துகளை போடு, தண்ணியை ஓதி தர, தண்ணியில ஏதாவது எழுதி தர, அப்படி முடக்கணும் கூடி, இப்படி மக்களை மடையர்கள ஆக்கி கொண்டு மக்களை அறியாமை காலத்திலேயே இன்றைக்கு வைத்திருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர்கள் அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன்றாங்க. ஏன், எதற்காக இதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? வயிற்று பழப்புக்காக. காசு பணம் வேணும், ஏதாவது எழுதி கொடுத்தா இதை நம்பக்கூடிய கூட்டம் இருக்கு, கூமுட்ட கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் பசியா இருக்கணும், என்னுடைய பொருளாதாரத்தை நான் அதிகப்படுத்தணும், என்னுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி இவர்களுடைய அந்த மூட நம்பிக்கையை நான் வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொள்றேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு எவ்வளவு பேர் இதை வந்து இந்த பழக்க வழக்கங்களை மூழ்கி தலைக்கிறாங்க. இது என்ன காரணம்? பிளப்புக்காக நடத்துறோம். அதனாலதான் நம்ம ஜமாத்துல கூட பிரச்சாரம் செய்வோம், தகவல்களை போடாதீங்க, தாயத்துக்களை போடாதீங்க, இது அல்லாஹ்வுக்கு இணைக்கக்கூடிய பாவம், அல்லாஹ்வுக்கு இணைக்கக்கூடிய இந்த பாவத்தில் நீங்கள் மூழ்கிடாதீங்க என்று பிரச்சாரம் செய்தா ஏன் கோபம் அதிகமாக வருது? நமக்கு எதிராக ஏன் கூட்டத்தை போட்டு பேசுறாங்க? நம்ம ஏன் திட்டணும்? நம்மளை வந்து மூடல் கூட்டமா, நம்ம வந்து பைத்திய கூட்டமா பேசுறாங்க? பேசுங்க, எவ்வளவு நாள் பேசுங்க. இந்த சத்திய மார்க்கத்தை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். தெளிவுபடுத்துவது மூலமாக நீங்கள் மூடர்களா, இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் மூடர்களாய் மக்கள் புரிந்து கொள்வாங்க. அதற்கு தடை என்ன? போடாதீங்க, நாங்க வந்து என்ன கூத்து கும்மாளம் கச்சேரிலாம் நடத்துவோம், நாங்க பாட்டு கச்சேரிலாம் அரங்கேற்றுவோம், நீங்க எங்களை திட்டாதீங்க. வெக்கமா இல்லை? கூப்பிட்டு பேசுறீங்களே, ஏங்க திட்டாதீங்க, பதிலுக்கு போடாதீங்க, பதிலுக்கு திட்டாதீங்கன்றீங்களே, வெக்கமா இல்லையா? இப்படி இந்த பாட்டு கச்சேரியும் கூத்து கும்மாரையும் நடத்துறதுக்கு அல்லாஹ்வின் தூதர்களுக்கு வழிகாட்டினாங்களா? எந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு கச்சேரிகள் நடத்துவதற்கு? குர்ஆன் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேடைகளை போட்டு பாட்டு கச்சேரி நடத்துவதற்கு. இவங்க இந்த மாதிரி அநியாய மக்கள் முறை செய்வாங்களா? சத்தியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்லிக்கொண்டே இருப்போம், எங்களுடைய உயிர் போற வரைக்கும் சொல்லுவோம். அநியாயமாக இன்னைக்கு மூட பழக்க வழக்கங்கள் மூழ்கி தலைக்கிறாங்க. மதுஹப் குப்பைகளை வைத்துக் கொண்டு மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி எடுத்துரைத்திருக்காங்க. இறுதி பேரவர்களை எடுத்துரைத்தாங்களே, சொல்லக்கூடிய செய்தியை இந்த சமுதாயத்துக்கு ஒன்று விடாமல் சொல்லிவிட்டு செஞ்சிடணும். மனித உரிமையை பற்றி சொல்றாங்க, சகோதரத்துவத்தை பற்றி சொல்றாங்க, வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்றாங்க, ஹஜ் கிரிகளை பார்த்து விடுங்கள் என்று சொல்றாங்க. சொல்லப்பட்டவர்கள்ட்ட ஏதாவது இந்த மதுகவை பற்றி சொல்லியிருக்காங்களா? இந்த மௌலிதை பற்றி பேசியிருக்காங்களா? இந்த தர்கா வழிபாட்டை பற்றி பேசியிருக்காங்களா? இல்லையே. மௌது வரிகளை பாருங்க, எந்த அளவுக்கு அபத்தமாக எழுதி வைத்துக் கொண்டு இதுல வந்து இந்த ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நீ என்ன இவர்கள் எல்லாம் பழிக்கிறீர்களே, இமாம்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், இமாம்களுடைய அந்த தர்ஜா எப்படிப்பட்டது பேசுறாங்க, மூச்சு முற்ற அளவுக்கு பேசுறாங்க. பேசிவிட்டு இவர்கள் எல்லாம் இமாம்களை பழிக்கிறாங்க. இமாம்களை பழிப்பதற்குடைய நோக்கம் இல்லை. அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு பாடுபட்டிருந்தால், இந்த மார்க்கத்துக்காக உழைத்திருந்தால் அவர்கள் அதுக்குண்டான கூலியை அல்லாஹ்விடத்தில் பெறட்டும், அல்லாஹ் அவர்களுக்குண்டான கூலியை கொடுப்பான். உண்மையிலே கிளாஸாக இந்த மார்க்கத்துக்காக மக்களுக்கு இந்த கொள்கையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் உழைத்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலியை வழங்கட்டும். நாங்களும் துவா செய்கிறோம், நாங்களும் அவர்களுக்கு பிரார்த்தனை பண்றோம். என்ன ஒன்றும் இல்லையே. ஆனா என்ன, அவர்கள் பேரால மதுஹப் என்ற பேர்ல மதுஹபை இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறாங்களே. ஏன்? நீங்க மதுஹபை நம்பக்கூடிய மக்கள் குறைஞ்சிட்டாங்க, நீங்க மௌலிதை நம்பக்கூடிய கூட்டம் குறைஞ்சிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அபு ஹனீஃபா அவர்கள் சொன்னாங்களா, 45 ஆண்டு காலம் இஷாவுக்கு செய்யக்கூடிய ஒழு இருக்குல்ல, நம்ம இஷாவுக்கு தொழுவதற்காக ஒழு செய்வோம், அடுத்து பகல்ல ஃபஜருக்கு ஒழு செய்வோம். இவர் என்னவா, மதுஹபில் சொல்லப்படக்கூடிய நூல்ல அபு ஹனீஃபா அவர்கள் இஷாவுக்கு ஒழு செய்த அந்த ஒழுலையே 45 ஆண்டு காலம் ஃபஜருக்கும் தொழுதாங்க. அந்த ஒரு ஒழுலையே இஷாவை நிறைவேற்றினாராம், ஃபஜரை நிறைவேற்றினாராம். இதுல இருந்து சொல்லும் போதே நம்மளுக்கு எப்படி கேள்வி வரும்,
மற்ற மனுஷன் பிள்ளைகள் இதை சொல்றீங்களே, இது என்ன அறிவுக்கு ஏதாவது பொருந்துதா? ஒரு மனுஷன் 45 வருஷமா தூங்காம இருக்க முடியுமா? தூங்குனா ஒழுங்கு முறிஞ்சிடும், மழை ஜலம் கழிச்சா ஒழுங்கு முறிஞ்சிடும். இப்படி மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கு. நீங்கள் 45 ஆண்டு காலம் அபூ ஹனீஃபா அவர்கள் இஷாவுக்கு செய்யப்பட்ட ஒருளையே அவர் ஃபஜரையும் தொழுதாருன்னு சொன்னா 45 ஆண்டு காலம் அவர் தூங்கலையா? அவர் மழை ஜலம் கழிக்கவில்லையா? இப்படி கட்டுக்கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. என்னென்ன கட்டுக்கதை எல்லாம் பார்த்தா, எல்லா நபிமார்களும் என் மூலம் பெருமை அடைகின்றனர், ஆனால் நானோ அபூ ஹனீஃபாவின் மூலமாக பெருமை அடைகிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் மீது எப்படி இட்டு கட்டுறாங்க பாருங்க. இவங்க நேசிக்கிறாங்களாம். அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் நேசிக்கிறோம், அல்லாஹ்வின் தூதருக்காக நாங்கள் மௌலிது பாடுறோம், கூத்தடிக்கிறோம், கும்மாள் அடிக்கிறோம். எங்களுடைய நேசத்தை நீ எப்படி குறை சொல்லுவ? எங்களுடைய நேசத்தை எப்படி நீ குறை காணுவ? நாங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் அவங்களுடைய நேசத்தை வெளிக்காட்டுவதற்கு நாங்கள் இப்படித்தான் மௌலிது ஓதுவோம் இப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் மீது அவ்வளவு அப்பட்டமாக இட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் என் மூலம் பெருமை அடைகின்றனர், நானோ அபூ ஹனீஃபா மூலமாக பெருமை அடைகிறேன்னு சொன்னா, இது அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேரில் சொன்னாங்களா? எந்த இடத்துல சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதருடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தும் ஹதீஸ்களாக பதியப்பட்டிருக்க. அப்படி பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல ஏதாவது ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கா? ஆனா என்னவா, இவங்க நம்பக்கூடிய அந்த மதுஹப் நூல்கள்ல, அவங்க நம்பக்கூடிய அந்த சட்டங்கள்ல இன்னைக்கு ஏற்றி வைத்துக் கொண்டு இதன் மூலம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நன்மை அடைகிறாங்க, பெருமை அடைகிறார்கள் சொன்னா இது அபத்தமாக இல்லையா? இது அநியாயமாக இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சட்ட நூல் இருந்தா அது தீட்டு கொளுத்தப்படணுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் மீது இட்டு கட்டி பொய் சொன்னால் நீ அல்லாஹ்வின் தூதர் மீது எப்படி பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களோ அதை விட 1000 மடங்கு வைத்திருக்கிறோம். அப்படி பாசம் வைத்திருப்பதன் மூலமாக நாங்கள் சொல்றோம், அல்லாஹ்வின் தூதர் மீது நீங்கள் இட்டு கட்டி விட்டீர்கள், இதற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க. அல்லாஹ்விடத்தில் மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள். அப்படி விசாரிக்கப்பட்டா அந்த விசாரணையில யாருமே தப்ப இயலாது. அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் அடைவதற்கு முன்பாக திருத்திக் கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர்கள் பேருரைகள் நிகழ்த்தியது, அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பல சீர்திருத்தங்களை சொல்லியிருக்கிறாங்க, பல்வேறு உபதேசங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லப்பட்ட செய்திகள்ல அல்லாஹ்வின் தூதர்கள் இறுதி பேருரையில சொல்லப்பட்ட செய்தி தொழுகையை பற்றி ஏவி இருக்கிறாங்க. கடைசி காலகட்டத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட தொழுகையை நிலைநாட்டக்கூடியவாக இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரை யார் நேசிப்பதாக இருந்தாலும் சரி, நேசிப்பேன் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதையெல்லாம் போதித்தார்களோ, எதையெல்லாம் சொன்னார்களோ, அப்படி சொல்லப்பட்ட அனைத்தையும் பின்பற்றுவதன் மூலமாக, அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக, அந்த நற்காரியத்தை செய்வதன் மூலமாகத்தான் நாம் உண்மையாக நேசம் கொண்டவர்களாக முடியும். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் விரும்பினாங்க. அல்லாஹ்வின் தூதர் இறுதி காலத்துல தொழுகையை பற்றி ஏவினாங்க, நன்மையான காரியங்கள்ல சிறிய சிறிய அமல்களை பற்றி ஏவினாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் போது, சிறிய அமல்கள் நீங்கள் அலட்சியம் கொண்டு விடாதீர்கள், அலட்சியம் கொண்டு விட்டீர்கள் என்றால் அதன் மூலம் சைத்தான் உங்களை பொருந்திக் கொள்வான். நீங்கள் கவனமாக இருந்து அமல்களை செய்யும், நன்மையான காரியங்கள்ல நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய வகையில் செயல்படுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் இறுதியாக அவருடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் மடியில் இருந்து கொண்டு பிரார்த்திக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தா, அல்லாஹும்ம ஃபி ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹும்ம ஃபி ரஃபீக்கில் ஆலா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துட்டு உயர்ந்த என் நண்பனிடம் செல்கிறேன், உயர்ந்த என் நண்பனிடம் செல்கிறேன் என்று அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஏகத்துவ கலிமாவை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகபதியாக பாவ மன்னிப்பு தேடியவர்களாக தன்னுடைய உயிரை நேர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாமும் இதே போன்ற அந்த வணக்க வழிபாடுகள் விஷயங்கள்ல அல்லாஹ்வின் தூதர் போதித்த நற்காரியங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாக, அவர்கள் மீது உண்மையான நேசம் கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதன் மூலம் நாளை மறுமையில் அவர்களோடு அல்லாஹ்வின் தூதரோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயகன் நம் அனைவருக்கும் தந்தருக்கும் பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.